ஹாய் சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் எடுத்த vlog தான் இது. ஸோ நான் ஹேமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீஷோலேருந்து இந்த டைம் கிச்சனுக்கு இந்த கிச்சன் டவல் வந்து ஒன்று 3 ஆர்டர் போட்டிருந்தேன். ரேட் பார்த்திங்கன்னா 150 வந்து வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கிச்சனில் தேவையான ஒன்று தான். இது ஒரு டவல் வச்சு கூட நம்ம தொடச்சிக்கலாம்னு நினைப்போம், ஆனால் அப்படி கிடையாது. அது நம்ம எங்கேயாச்சும் ஒன்று வச்சுருவோம். இதை நான் பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து மாட்டி விட்டுட்டோன்னா ரெகுலராக அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா நைட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோட நைட்டே நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அந்த 2 சைடு மட்டும் கையை தொடச்சி அது ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ 3 கலரில் ஃபைனலாக அந்த கலர் தான் வந்து சூஸ் பண்ணேன். பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. இன்னொன்று வாஷ் பேஷன் கிட்ட மாட்டணும். ரேட் பார்த்திங்கன்னா 150 ரேஞ்சில் வந்துச்சு. இதுலேயே இன்னொரு மாடல் டவல் இருந்துச்சு, ஆனால் அது ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால தான் இந்த டவல் ஆர்டர் போட்டிருந்தேன். இது நல்லா இருந்துச்சு. டபுள் சைடு வேறு இருக்குது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு ராகி தோசையும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு தர்ணிக்கா கொஞ்சம் கோல்டு, அதனால் அவளை ஸ்கூல் வந்து லீவ் போட வச்சாச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் துணியெல்லாம் போட்டுவிட்டுட்டு ஒரு 11 மணிக்கு மேலே ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தா. கோல்டு இருக்கிறதுனால வேறு எதுவும் வந்து அவளுக்கு சாப்பிட பிடிக்கல. வீட்டில் மிக்சர் முறுக்கெல்லாம் இருந்துச்சு, வேணான்ட்டா. ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சமாக கூழ் வந்து காய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டேன். அது ஏற்கனவே வறுத்தது தான், லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எங்கள் 2 பேத்துக்குமே கூழ் போட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு மத்தியானம் ஒரு 1 மணிக்கு மேலே சமையல் வேலையை ஆரம்பித்தேன். இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் தான் மத்தியானத்துக்கு பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோட ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1.5 கைப்பிடி பக்கம் துருவின தேங்காவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை அது சேர்த்ததுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால தான் அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டையும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறமேட்டு வடித்து வச்ச சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை சாப்பாடு. இதோட கொஞ்சம் லெமன் ரைஸும் பண்ணியிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் பப்படம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருவேப்பிலை சாப்பாடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டே நஸ்ரியாவோட ஒரு மலையாள படம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து தமிழில் ஹாட்ஸ்டாரில் விட்டுருந்தாங்க. அது 2-3 வாரமாக பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல வெயில். இப்போ ஏன்னா இப்போ காலையிலலாம் எவ்வளோக்கு எவ்வளோ பனி பெய்தோ அவ்வளோக்கு எவ்வளோ இப்போ வெயிலும் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு 3 மணிக்கு மேலே அவளுக்கு கொஞ்சம் இந்த வாட்டர்மெலனை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் போச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.